பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாகற்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாகற்காய் தொக்கில் புளிப்பு காரம் இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக நல்லா காரசாரமாக இருக்கும். அதே சமயம் பாகற்காயோட கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை நீங்கள் தயிர் சாதம், பருப்பு சாதம் இல்லை சாம்பார் சாதத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பாகற்காய் தொக்கு பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாகற்காய் எடுத்திருக்கேன். பாகற்காய் உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியாக ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாகற்காய் தொக்கு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச பாகற்காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாகற்காயை எண்ணெயில் போட்டு வதக்க அதோட கசப்புத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். அதே மாதிரி இதை நீங்கள் வதக்கும் போது இதை மூடி போட்டு வேக விட தேவையில்லை, அப்படியே ஓப்பனாக விட்டே வேக விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் பாகற்காய் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கின பாகற்காய் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு பாகற்காய் வதக்கின அதே எண்ணெயை நான் வேறொரு கடாயில் ஊற்றிருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நம்ம பாகற்காய் தொக்கா பண்ண போகிறதுனால இதில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஒரு பாதி அளவு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதோட ஒரு 6-7 பல் பூண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டை இந்த மாதிரி கண்டிப்பாக கட் பண்ணி போடணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டை முழுசாக கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போட்டுக்கோங்க. இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வதக்குனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச பாகற்காய் இதோட போட்டுக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. காரம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் நம்ம காரத்துக்காக வேறு பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை. இதோட 1 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இது தொக்குன்றதுனால 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போதும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகணும். அதே சமயம் இதெல்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளியை கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக நான் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நான் 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துருக்கேன். இதில் கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டுட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் போட்டுட்டு திரும்பவும் ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. இதிலிருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளோட பாகற்காய் தொக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதை நீங்கள் 3 நாள் வரை வெளியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் நீங்கள் 1 வாரம் வரை வச்சு சாப்பிட்லாம். பாகற்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வாரத்தில் 1 நாளாவது ஏதாவது ஒரு முறையில் பாகற்காயை உங்களோட உணவோடு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.